புயல் என்ற சொல்லை கேட்டாலே மக்களிடையே அச்சமும் குழப்பமும் ஏற்படுவது இயல்பு. புயல் எவ்வாறு உருவாகிறது, எதனால் உருவாகிறது என்பதை இன்றைய இன்ஃபோகிராபிக்ஸ் பகுதியில் விரிவாக பார்க்கலாம். உலகில் உருவாகும் அனைத்து புயல்களும் வெப்பமண்டல சூறாவளிகள் என அழைக்கப்படுகின்றன. இவை உருவாகும் இடத்தை பொறுத்து பெயர்கள் மாறும். உதாரணமாக, இந்திய பெருங்கடலில் சைக்ளோன்கள் என்றும், பசிபிக் கடலில் டைபூன்கள் என்றும், அட்லாண்டிக்கில் ஹரிகேன்கள் என்றும் இவை அழைக்கப்படுகின்றன. புயல் உருவாக கடல் மேற்பரப்பு வெப்பநிலை குறைந்து 26.5 டிகிரி செல்சியஸ் அளவில் 60 மீட்டர் ஆழம் வரை இருக்க வேண்டும். கடலின் வெப்பம் அதிகரிக்கும் போது வெப்ப காற்று விரைவாக மேல் எழும்புகிறது. இந்த வெற்றிடத்தை நிரப்ப சுற்றுப்புறத்திலிருந்து குளிர்ந்த ஈரப்பதமான காற்று மையத்தை நோக்கி இழுக்கப்படுகிறது. இதனால் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகிறது. வெப்ப காற்று தொடர்ந்து மேல் எழும்பும் போது காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து புயல் உருவாகிறது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீசினால் அது காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றின் வேகம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்தால் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். காற்றின் வேகம் மணிக்கு 63 முதல் 88 கிலோமீட்டர் வரை செல்வதே புயல் என்று குறிக்கப்படுகிறது. காற்றின் வேகத்துக்கு ஏற்ப புயல்களும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. காற்றின் வேகம் மணிக்கு 89 கிலோமீட்டரை தாண்டினால் அதற்கு தீவிர புயல் என்றும், காற்றின் வேகம் மணிக்கு 166 கிலோமீட்டரை விட அதிகரித்தால் அதற்கு அதி தீவிர புயல் என்றும் பெயர். அதிகபட்சமாக மணிக்கு 221 கிலோமீட்டர் வேகத்தில் கொடூர காற்று வீசினால் அது சூப்பர் புயல் என்று அழைக்கப்படுகிறது.